ட்ரூ பேலன்ஸ் ஆப்பில் எப்படி லோன் ரீபேமெண்ட் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லெவல் அப் லோன் வந்து எடுத்திருந்தேன் 3486. அதில் வந்து ஒரு இஎம்ஐ வந்து பே பண்ணிவிட்டு இப்போ 2326 இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு இஎம்ஐயாக வந்து கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரீபே இல்லைனா ரீபே ஃப்ளெக்ஸின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இஎம்ஐ வந்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும். ரீபே ஆல்னு சொல்லி கொடுத்தா டோட்டல் இஎம்ஐ வந்து நீங்கள் பே பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா லோன் ரீபேமெண்ட்டு நான் சாதாரண 300 தான் வந்து நீங்கள் லோன் ரீபேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 300 அமௌண்ட்லேருந்து எவ்வளோ நாளுமே வந்து எவ்வளோ லோன் இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு கீழே லோன் ரீபேமெண்ட் பண்ணிக்க முடியாது. இப்போ நான் வந்து ரீபே ஆல்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பேமெண்ட் மெத்தடு நீங்கள் வந்து யூபிஐ மூலமாக கட்டிக்கலாம். டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் எது மூலமானாலும் வந்து நீங்கள் கட்டிக்க முடியும். நான் வந்து பீம் யூபிஐ வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு பேங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற யூபிஐ ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப், பேடிஎம் இந்த 4 யூபிஐ ஆப்பு என்னுடைய மொபைலில் வந்து இருக்குது. அதனால தான் இது வந்து ஷோ ஆகுது. இப்போ நான் வந்து ஜிபேயை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ஜிபே ஆப்புக்கு வந்து என்ட்ரு ஆகும். என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்பர்லாம் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராசஸிங் யுவர் ரெக்வெஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிசீவ்னு வந்துச்சு. என்னுடைய ரீபேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் அப் நம்ம லோன் பார்த்தீங்கன்னா 11606 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2800 வந்து கிரெடிட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11606 வந்து எனக்கு வந்து லோன் எலிஜிபிலிட்டி வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜும் வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் கட்டினதுக்கான மெசேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி டீட்டெயில்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்ஓசி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு நோ டியூஸ் சர்டிஃபிகேட்னு இருக்கும் டாப்பில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் லோன் எடுத்ததுக்கான என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோடு ரெசிப்ட் நீங்கள் பேமெண்ட் கட்டினதுக்கான ரெசிப்ட்டையும் வந்து டவுன்லோடு பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஈஸியான முறையில் வந்து இதில் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரிசிப்ட் ஓப்பன் பண்ணால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதுதான் வந்து அந்த ரிசிப்ட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃபு. நீங்கள் கரெக்டான டைமில் வந்து ரீபேமெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி வந்து இருக்க தான் செய்யும். இதில் அந்த லெவல் அப் லோன் மட்டும் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷ் லோன் பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 1.25 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். லெவல் அப் லோன்னா 1000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும், உடனடியாக வந்து எடுத்துக்க முடியும். இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது கேஷ் லோனுக்கும் லெவல் அப் லோனுக்கும் உள்ள என்னென்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோன் ரீபேமெண்ட் அதாவது ரீபேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும். அது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து நோ டியூஸ் அதாவது என்ஓசி வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த நோ டியூஸ் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சிம்பிளான மெத்தடில் வந்து நாம் ரீபேமெண்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து இந்த ட்ரூ பேலன்ஸ் ஆப்பில் வந்து லோன் ரீபேமெண்ட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.